குன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு இசை கலைஞன், அருமையான கலைஞர். கண்ணதாசன் குன்னக்குடி வைத்தியநாதன் பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வைத்தியநாதன் கேட்டிருக்கிறார், என்னப்பா பெருக்கு கவிஞருங்கிற, வாயிலே பாட்டு எழுதுவோங்கிற, நோட்ல எழுத மாட்டேங்கிற, நான் ஒரு மியூசிக் போடுறேன், உன்னால பாட்டு எழுத முடியுமா? ஏதோ சொல்லுங்கண்ணே எழுதி பாக்குறேன் அப்படின்னு இருக்கிறார் கண்ணதாசன். அவர் அந்த வயலினை வச்சுக்கிட்டு மீட்டி இருக்கிறார். தன்னே தன்னே தனனே தனனே தன்னே தன்னே தனனே 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 தனனே. இதுக்கு எழுத முடியுமா? ஏதோ சொல்றேனே பாருங்கண்ணே. கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார், எழுதலாம் இல்ல. சக்தி திருமகன் முத்து குமரனை மறவேன், நான் மறவேன், பக்தி கடல் என பற்று பெருகிட வருவேன், நான் வருவேன், பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம், அது ஆறு முகம், காலம் எல்லாம் எனது மனம் உருகுது முருகா, அதிபதியே குருபரனே, அருள்நிதியே சரவணனே. எழுதிட்டார். வைத்தியநாதன் கோலத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரா இல்ல கொஞ்சம் இன்னும் விளையாடணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. சரி கண்ணாசா, ஓகே, இப்ப இன்னொரு மியூசிக் போடுறேன், அதுலயே தொடர்ச்சி. நிச 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 நிசன்டர். நிச நிசைக்கு என்ன பாட்டு வருது? கண்ணாசன் எழுதுறார், பனி எது, மலை எது, நதி எது, கடல் எது, சகலமும் உணவு கருணையின் எடுவது. பனி எது, மலை எது, நதி எது, கடல் எது, சகலமும் உணவு கருணையின் எடுவது. வருவாய் குகனே வேலையா, தேவர் வணங்கும் மருதமலை முருகா. யாருங்க நிச நிசா எழுத முடியும்னு சொன்னா ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன் தான் என்பது வரலாறு, சினிமா வரலாறு.